எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான், பாகம் 15. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தி. அது எப்படின்னு தெரியல, அந்த குழந்தைங்களும் இவகிட்ட நல்லா ஒட்டிக்கும். இவளுக்கும் குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் என்று கதிரவன் கூற, அப்படியா என்பது போல் தன் மனைவியை திரும்பி பார்த்தான் சூர்யா. அவனின் செய்கையில் அமைதியாக தலைகுனிந்து கொண்டாள் மிருத்ரா. சரி மாப்பிள்ள, இன்றைக்கி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஈவினிங் நம்ம எல்லோரும் குடும்பமாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வரலாமா என்று கதிரவன் சூர்யாவிடம் கேட்க, அதுக்கு என்ன மாமா, தாராளமாக போயிட்டு வரலாம். நான் ஈவினிங் ஃப்ரீயாக தான் இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சூர்யா கூற, அதை கேட்டு சரி என்று தலையசைத்தார் கதிரவன். மிருத்ரா அதற்கும் தான் வரமாட்டேன் என்று கூறுவதற்காக வாயை திறக்க அவளை கண்களாலேயே அடக்கிவிட்டான் சூர்யா. அவனை எதிர்த்து பேச முடியாமல் அவளும் வேறு வழியின்றி அமைதியாகிவிட்டாள். மாலை வேளை அனைவரும் குடும்பமாக அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றனர். அனைவரும் சிறிது நேரத்தில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வர கோவிலை சுற்றி வரலாம் என்று விசாலாட்சி கூறினார். கதிரவன் தான் இங்கு அமர்ந்திருப்பதாகவும் நீங்கள் அனைவரும் சென்று வாருங்கள் என்று அவரிடம் கூற, சூர்யாவும் கதிரவனுக்கு துணையாக அவருடன் இருப்பதாக கூறினான். சரியென்று கூறிவிட்டு மற்ற இரு பெண்களையும் அழைத்து கொண்டு குழந்தையுடன் விசாலாட்சி கோவிலை சுற்றத் தொடங்கினார். சூர்யா கதிரவன் முகத்தை பார்த்தவன், என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா மாமா என்றான் ஆழ்ந்த குரலில். அதில் அதிர்ச்சியாக அவனை நிமிர்ந்து பார்த்தார் கதிரவன். என்ன மாமா அப்படி பார்க்குறீங்க? நானும் இங்கே வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் தயங்கி அமைதியாக இருக்கீங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள் என்று சூர்யா மீண்டும் மீண்டும் கேட்க, அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்தவர், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள, ஆனால் எங்கள் பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்க நீங்கள் விருப்பப்படுறீங்களா என்று கதிரவன் கேட்க, இதைத்தானே நானும் எதிர்பார்த்தேன் என்பது போல் ஆம் என்று உடனே தலையசைத்தான் சூர்யா. அதில் தயக்கத்துடன் அவனை பார்த்தவர், என் பொண்ணு வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்தான் மாப்பிள்ள. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு விதி இல்லை போல என்று கதிரவன் வேதனையாக கூற, அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போய் அவரை பார்த்தான் சூர்யா. அதிலும் மிருத்ராவின் வாழ்வில் தனக்கு முன்பு ஒருவன் இருந்திருக்கிறான் என்ற வார்த்தையே அவனை கதிகலங்க வைத்தது. அவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. என்ன மாமா சொல்கிறீங்க? எனக்கு முன்னாடியே வேற ஒருத்தர் இருந்தாருன்னா அப்பயே அவங்க 2 பேரும் ஒன்று சேரல? என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? மிருத்ரா யாரையாவது காதலிச்சாளா? அவங்க 2 பேரையும் நீங்கள் சேர்த்து வைக்காமல் பிரிச்சிட்டிங்களா என்று சூர்யா வேகமாக கேட்க, நாங்கள் அவங்க 2 பேரையும் பிரிக்கல மாப்பிள்ள, அந்த கடவுளே அவங்க 2 பேரையும் பிரிச்சிட்டாரு என்று கதிரவன் வேதனையான குரலில் கூற, அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் சூர்யா. என்ன மாமா சொல்கிறீங்க? கடவுளை பிரிச்சிட்டாரா? நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல, தெளிவாக சொல்லுங்க என்று அவன் கூற, அதை கேட்டு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டவர், மிருத்ரா காதலிச்சவன் பேர் சந்தோஷ். ரொம்ப நல்ல பையன், தங்கமான குணம். எங்கள் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு நான் நினச்சனோ அது எல்லாமே சேர்ந்த மாதிரி அவன் இருந்தான். கண்டிப்பாக என் பொண்ணை அவன் நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கும் விசாலாட்சிக்கும் வந்தது. நேரடியாக அவன் அவளை காதலிக்கிற விஷயத்த எங்ககிட்டயே வந்து தைரியமாக சொன்னான். அது மட்டும் இல்லை, அவன் காலேஜ் முடித்த உடனே பிளேஸ்மெண்ட்டில் நல்ல வேலைக்கு செலக்ட் ஆகி இருக்கிறதாவும், அதனால் உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்குவேன், நீங்கள் என்னை நம்பி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னான். நாங்களும் அவனை பற்றி விசாரித்த வரைக்கும் தப்பாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அதனால் அவங்க 2 பேரோட காதலையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அதில் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு 2 பேரும் நாட்களை ரொம்ப அழகாக கடக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் திடீர்னு வரும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை என்று இடை நிறுத்தியவருக்கு கண்களில் மீண்டும் கண்ணீர் துளித்தது. அதை கண்டு இவனுக்கு மனம் பதட்டமானது. அப்படி என்னதான் ஆச்சு? இப்போ சந்தோஷ் எங்கே இருக்காரு? ஏன் அவர் மிருத்ராவை விட்டுட்டு போனார் என்று அவன் பதட்டமாக கேட்க, அவன் மிருத்ராவை மட்டும் இல்லை மாப்பிள்ள, இந்த உலகத்தையே விட்டுட்டு போயிட்டான் என்று கூறும்பொழுது அவரையே அறியாமல் அழுக ஆரம்பித்து விட்டார் கதிரவன். அவர் கூறியதை கேட்டு நெஞ்சம் அடைத்தது சூர்யாவிற்கு. வாட்? என்ன சொல்கிறீங்க? உலகத்தை விட்டு போயிட்டானா? சந்தோஷ் இப்போ உயிரோடு இல்லையா என்று கேட்கும் பொழுதே நெஞ்சம் வேகமாக துடித்தது சூர்யாவிற்கு. அவன் கூறியதை கேட்டு ஆம் என்று தலையசைத்தவர், அவன் வளர்ந்த ஆசிரமத்திலேயே அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். வேலைன்னா வேறு எதுவும் இல்லை,
அந்த ஆசிரமத்துக்கு கார்டியன் மாதிரி இருந்தான். அவன் தான் அங்கே எல்லா பொறுப்பையும் வகிச்சான். ஏற்கனவே அங்கே வேலை பார்த்தவருக்கு வயசு ரொம்ப அதிகமாயிட்டதுனால பொறுப்பை இவன்கிட்ட கொடுத்தாரு. இவன் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அதுக்கப்புறம் இவன் பொறுப்பை எடுத்துக்குவான். இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நைட் வேலையை முடிச்சுட்டு ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கும்போது அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எதிரில் கட்டுப்பாடு இல்லாமல் வந்த லாரி சந்தோஷ் போன பைக் மேலே மோதிடுச்சு. அதில் லாரி சந்தோஷ் மேலே ஏறி இறங்கிடுச்சு. அதில் அந்த இடத்துலையே அவன் துடிச்சு இறந்து போயிட்டான். என் பொண்ணோட சந்தோஷத்தையும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூடவே எடுத்துகிட்டு போயிட்டான் என்று கூறியவர் அதற்கு மேல் முடியாமல் சற்று இடைநிறுத்தினார். அன்றைய நாள் நினைவு இப்பொழுதும் வந்தது அவருக்கு. அவன் இறந்துவிட்டான் என்ற செய்தி கேட்டு தன் மகள் பித்து பிடித்தவள் போல் அன்று நின்றதை இப்பொழுதும் கதிரவனால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அன்றிலிருந்து ஆரம்பித்தது அவளின் மௌன போராட்டம். அன்னைக்கு என் பொண்ணு பைத்தியக்காரி மாதிரி செத்துப்போன சந்தோஷோட உடம்பை பார்த்துட்டு நின்னதை என்னால் இப்போ கூட நினச்சி பார்க்க முடியல மாப்பிள்ள. அன்னையிலேருந்து வாழ்க்கையை வெறுத்து ஏதோ ஒரு ஜடம் மாதிரி வாழ ஆரம்பித்தா. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா. நாங்கள் எவ்வளோ பேசினாலும் அதுக்கு எந்த எதிர்வினையும் காட்ட மாட்டா. சோத்தை வெறிச்சிக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி இருப்பா. நாங்களும் எவ்வளவோ அவகிட்ட பேசி அதிலேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சோம். ஆனால் எங்களால் முடியல. அப்படி இருக்கும்போது தான் விசாலாட்சிக்கு உங்கள் அம்மா அறிமுகமானாங்க என்றார் அவர். அவர் கூறியதையெல்லாம் கனத்த மனதுடன் கேட்டுக்கொண்டிருந்தான் சூர்யா. மிருத்ராவின் வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் என்று அவன் துளி கூட நினைத்து பார்க்கவில்லை. தனக்காவது தன் மனைவி துரோகம் செய்தால் அதனால் அவளை அடியோடு வெறுத்துவிட்டு தான் தன் குழந்தையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவளோ உயிருக்குயிராய் காதலித்த காதலனை அல்லவா எழுந்திருக்கிறாள். அவனுடன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருப்பாள். அந்த அனைத்து கனவுகளும் ஒரு நொடியில் கலைந்து போய்விட்டதே. அந்த பெண்ணின் மனம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என்று நினைக்கும் பொழுதே மிருத்ராவின் மீது அன்பு அதிகமானது அவனிற்கு. இதே கோவிலுக்கு எங்கள் பொண்ணுக்கு சீக்கிரமே பழையபடி மாறணும், அவள் சீக்கிரமாக ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழணும்னு விசலாட்சி வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு போவா. அப்போ தான் உங்கள் அம்மாவும் இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க போல். அவங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையை நினச்சி கவலை. அப்படி 2 பேரும் ஒரு நாள் எதிர்ச்சியாக சந்திச்சுக்கும் போது அவங்களுக்குள்ள நட்பு உருவாகி இருக்குது. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த கோயிலில் அவங்க 2 பேரும் சந்திச்சுப்பாங்க போல். எனக்கும் மரகதம் தங்கச்சி போல தான். என் கூட பிறந்த தங்கச்சிங்கிற மாதிரி ஒரு பாசம் மரகதம் மேலே உருவாகுச்சு. அப்போ தான் ஒரு நாள் மிருத்ராவோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு எங்ககிட்ட மரகதம் கேட்டுச்சு. எங்களுக்கும் அது சொல்கிறது சரின்னு தான் தோணுச்சு. உங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சுடுவாங்கன்னு அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் மிருத்ரா கிட்ட பேசணும். ஆனால் முதல்ல இதுக்கு அவள் ஒத்துக்கவே இல்லை. ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணா. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா. அப்புறம் நாங்கள் தான், நீ இப்படியே இருந்தால் உனக்கு அப்புறம் இருக்கிற இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படும், நீ இப்படி பைத்தியம் மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு தான் கஷ்டம், நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் தான் எங்களுக்கு நிம்மதி, அப்படி இப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசிட்டோம். அதுதான் என் பொண்ணோட மனசில் பதிஞ்சு போயிடுச்சு. நம்மளை பெற்றவங்களே இப்படி நம்மளை பாரமாக நினைக்கிறாங்களேன்னு அவளுக்கு தோணிடுச்சு. அதிலிருந்து தான் அவள் எங்ககிட்ட பேசுகிறதையே நிறுத்தினா. ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிட்டா. என் பொண்ணு நினச்சிட்டா போல் நம்ம அம்மா அப்பாவுக்கு இனியும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் அப்படி பேசுனது கூட அவளோட நல்லதுக்கு தானே அவள் புரிஞ்சிக்கல. நாங்களும் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமான பிறகு அவளுக்கு பேசிய புரிய வைக்கலான்னு விட்டுட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் எங்கள் பொண்ணு எங்களை ஏற்றுக்கவே இல்லை என்று அவர் கூற, கதிரவன் மற்றும் விசாலாட்சி மீது அவள் ஏன் இவ்வளவு கோபம் கொண்டுள்ளாள் என்று நன்றாக புரிந்தது சூர்யாவிற்கு. அனைத்தையும் கூறி முடித்து அமைதியாக தலைகுனிந்து அமர்ந்திருந்தார் கதிரவன். அவரின் நிலை உணர்ந்த சூர்யா அவரின் கரங்களை இறுக பிடித்து, என்னோடய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருக்குமாம்மா. நானுமே ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தவன் தான். எனக்கும் மிருவோட கஷ்டம் என்னென்னு புரியுது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நான் அவளை கண்டிப்பாக கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா உண்மையான காதல்னால் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் ஒருத்தி கெட்டவனு கூட தெரியாமல் அவன் மேலே உண்மையான காதலை வச்சவன் தான். நடந்தது நடந்து போச்சு, இனி எதையும் மாற்ற முடியாது. ஆனால் சந்தோஷ் கண்டிப்பாக நம்ம கூட இருப்பார், இதை மட்டும் நம்புவோம். ஏன்னா அவருக்கும் மிருவோட சந்தோஷம் தான் முக்கியம். அப்படி இருக்கும்போது மிருத்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதை நிச்சயம் அவரும் ஏற்றுப்பார் என்று சூர்யா கூற, அவனின் புரிதலை எண்ணி வியந்தார் கதிரவன். நான் கூட இந்த விஷயத்த சொன்ன பிறகு நீங்கள் கோவப்படுவீங்களோன்னு பயந்த மாப்பிள்ள. ஆனால் நீங்கள் இப்படி ஆறுதல் தர்ற மாதிரி பேசுகிறது எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என் பொண்ணுக்கு சரியான ஒரு வாழ்க்கை துணையை தான் நான் தேர்ந்தெடுத்து இருக்கேன்னு இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரமே அவளோட மனசை மாற்றிடுங்க மாப்பிள்ள என்று கதிரவன் கூற, அவள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாமாம்மா. பாப்பா கூட இருக்கும்போது அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. நீங்கள் கவலைப்படாதீங்க, முழுசாகவே அவள் மாறிடுவா.
என்று அவன் கூற அவன் கையை இறுகப் பிடித்து அவனுக்கு தன் நன்றியை உரைத்தார் கதிரவன். பெண்கள் மூவரும் அதற்குள் கோவிலை சுற்றி முடித்துவிட்டு வந்து அவர்களை பார்க்க, சரி எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று கூறினார் கதிரவன். இல்லை மாமா, நான் அப்படியே முருவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு வேறு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்குது என்று அவன் கூற, சரி மாப்பிள்ள, வீட்டுக்கு கூட வராமல் போகிறீங்க, கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களோட சூழ்நிலையும் நான் புரிஞ்சுக்கணும், பத்திரமா நீங்கள் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்றவர் மிருத்ராவை நெருங்கி, மாப்பிள்ளை கூட பத்திரமா வீட்டுக்கு போம்மா என்றார் அவளிடம் அக்கறையாக. அதற்கு அவள் எந்த பதிலும் கூறவில்லை. அமைதியாக குழந்தையை கொஞ்சிய வண்ணம் நின்றிருந்தாள். விசாலாட்சி தன் மகளை நெருங்கி அவள் தலையை கோதியவர், சீக்கிரமே எங்கள் மேலே உனக்கு இருக்கிற கோபம் குறையணும் மிரு, சீக்கிரமே எங்களை மன்னிக்க முயற்சி பண்ணு என்றவர் தன் கணவருடன் சூர்யாவிடம் பேசிவிட்டு அங்கிருந்து நகர, ஆரோகி குழந்தையை கொஞ்சிவிட்டு மிருத்ராவிடம் கட்டி அணைத்து விடை பெற்றவள் சூர்யாவிடமும் கூறிக்கொண்டு தன் தாய் தந்தையுடன் கோவிலில் இருந்து கிளம்பினாள். இப்பொழுது மிருத்ராவை நெருங்கிய சூர்யா குழந்தையை அவளிடமிருந்து வாங்கி கொண்டு, வா போகலாம் என்று கூறிவிட்டு அவள் கரத்தை பிடித்து கோவிலிலிருந்து வெளியேற, தன்னை பிடித்திருக்கும் அவன் கரத்தையும் அவன் முகத்தையும் மாறி மாறி ஆச்சரியத்துடன் பார்த்தவாறு அவனுடன் கிளம்பினாள் மிருத்ரா. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.